ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர்பி ஜேஇயோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்றது, எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸோட லிங்க்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பாக்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா ரயில்வே ரெவல்யூஷன் பேட்ச்னு ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமியோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2000+ நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2000+ கூகுள் ரிவ்யூஸ் நம்ம சேனலுக்கு அவைலபிள், நம்ம அகாடமிக்கு இருக்கு. அஸ் வெல் அஸ் நமக்கு 350+ லைவ் செஷன்ஸும் இருக்கு. லைவ் அஸ் வெல் அஸ் ரெக்கார்டட் கிளாஸ். நீங்க இப்ப லைவ்ல ஜாயின் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் உங்களால லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அதோட ரெக்கார்டட் வெர்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீயா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஃபேக்கல்டிஸா தான் இருப்பாங்க. ப்ரைஸுமே உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய டாபிக் நாட் ஓன்லி ஃபார் த சிபிடி 2. இப்போ மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ், டெக்னிக்கல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்னிக்கல் பேப்பர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்ம அகாடமியில டெக்னிக்கல், தட் மீன்ஸ் சிபிடி 1 அஸ் வெல் அஸ் சிபிடி 2 ரெண்டுமே வந்து கவர் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு லைவ் டிஸ்கஷன்லயே நமக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ் அஸ் வெல் அஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். நம்ம அகாடமியில இப்ப ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் உண்டு. ஸோ உடனே ஜாயின் பண்ணுங்க. டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் பாருங்க, 9677711366. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போனக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சுவலி அதில் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே இந்த இது வந்திருக்கும். என்ன அப்படின்னா, இந்த அஃபிஷியல் இமெயில் ஐடி ஆர்ஆர்பி சென்னை. ஆக்சுவலாக நம்ம அப்ளை பண்ண போகிறது எங்க? ஆர்ஆர்பி சென்னைக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடியதுனால நான் ஆர்ஆர்பி சென்னை தான், ஆர்ஆர்பி ரெக்யர்மெண்ட் போர்டு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னைக்குள்ள தான் நான் போயிருக்கேன். அதுல இப்ப எனக்கு இந்த உடனே இந்த இன்ஃபர்மேஷன் வரும். மெயில் ஐடி உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஏன்னா கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு வேற எதுவும் கிடையாது. ஸோ அதனால இந்த மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஃபர்தரா ஏதாவது நமக்கு கம்யூனிகேஷன் தேவைப்படும் அப்படின்றதுக்காக இந்த மெயில் ஐடி நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இதுல ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜ் வந்தக்கப்புறம் நமக்கு ஆக்சுவலா எந்தெந்த இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னன்னா, ஓப்பனிங் டேட் கொடுத்துருப்பாங்க, க்ளோசிங் டேட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கா? இந்த கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன இதுக்கு அப்ளை பண்ண போறீங்க, தட் மீன்ஸ் என்டிபிசியா இல்ல ஜேஇக்கா, எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கேட்கும். நம்ம அப்ளை பண்ண போறது ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கு. ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இருக்கா? ஸோ அதுல ரைட் சைட்ல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அந்த அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு உள்ள போகும். உள்ள போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். இந்த பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஃபுல் பேஜ் நான் எடுக்கல, எது எது கிரிட்டேரியாவோ அதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல பாருங்க, சைன் இன் டு யுவர் ஆர்ஆர்பி அக்கௌண்ட். ஆர்ஆர்பி அக்கௌண்ட்ல சைன் இன் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு ப்ரீவியஸ் இயருக்கு நீங்க அப்ளை பண்ணவங்களா இருந்தா உங்களுக்கு ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இருக்கா, இதுக்குள்ள நீங்க போகணும். இல்ல இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது, நியூவா நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா இந்த கிரியேட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கா, இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்லையே நான் எப்பலாம் அப்ளை பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு, அக்கௌண்ட் நம்பரோ இல்லை எனக்கு எதுவுமே பாஸ்வேர்டோ ஞாபகம் இல்லை அப்படின்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை. எப்படி லாகின் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ நியூவா பண்ணக்கூடியவங்க கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலம் வரும். இந்த காஷன் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அக்கௌண்ட் ஃபார் அண்ட் ப்ரீவியஸ் இயர் நடந்துச்சுல 2025 ஆர் 2024ல ஆல்ரெடி ஆர்ஆர்பியில் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்
உங்களுக்கு ஏன் அப்படின்னா நீங்க உள்ள போகும்போதே உங்க ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு. ஸோ அது ரிஜிஸ்டர்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இது கொடுத்த இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்க 2024ல அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றத பார்த்துக்கோங்க. 24ல பண்ணல அப்படின்னா ஓகே கொடுத்து உள்ள போங்க. உள்ள போன உடனே கண்ட்ரி ஆஃப் இது நியூவா அப்ளை பண்றவங்களுக்கு கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்கும். கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இந்தியன், நேமு ஃபுல் நேமோட, அதாவது இது நேம்ல ஏதாவது நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இப்ப நிறைய பேர் நேம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ப்ரூஃப் கேட்பாங்க, அதையே அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். நம்ம ஸ்கூல் இதுல மார்க் ஷீட்லயோ சர்டிபிகேட்லயோ என்ன நேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். நேமுமே சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ, நம்ம சம்டைம்ஸ் வந்து ஆதார்ல இருக்கிற மாதிரி கொடுப்போம். ஆதார்ல இருக்கிறதோ, ஆதார்ல வந்து நம்ம பேர் பின்னாடி அப்பா பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க சர்டிபிகேட் ஆர் மார்க் ஷீட். ஸோ சர்டிபிகேட் ஆர் மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அதை நீங்க அப்படியே என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த்துமே அதே மாதிரி தான். சர்டிபிகேட் ஆர் மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணணும். அடுத்து ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இது ஃபுல்லா நீங்க ஃபில் பண்றீங்க. இதுக்கு அடுத்த காலம் ஒன்று இருக்கும். அப்படியே கீழே வந்து அட்ரஸ், மேரிடா அன்மேரிடா, அதே மாதிரி பெர்மனன்ட், அதை அடுத்து நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து நியூவா ஃபில் பண்றவங்களுக்கு. ஏற்கனவே ஃபில் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அவங்க உங்களோட லாகின் ஐடி கேட்குமா? லாகின் ஐடி கேட்கும் போது உங்களோட இமெயில் ஆர் மொபைல் நம்பர், இமெயில் ஆர் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு சப்போஸ் பாஸ்வேர்டு தெரியும்னா என்டர் பண்ணி உள்ள போயிடுங்க. அதர்வைஸ் இங்க ஒரு ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு ஒரு இது அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு உள்ள போகும். உள்ள போனோடனே உங்களோட மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கேட்கும். மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தோ இதுவும் மாறாது. ஏன்னா 2024ல தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ உங்க மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓடிபி வந்து உங்க மெயிலுக்கு வரும். மெயிலுக்கு வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு பாஸ்வேர்டுமே எங்க வரும் அப்படின்னா மெயிலுக்கு வரும். மெயிலுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வருது. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழிச்சு வருது. உடனே என்னடா வரல அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் தான் வந்து. இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சா? இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். பேஜ் ஓப்பன் ஆனோடனே இந்த வரும், ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லி. இந்த ஜென்ரேட் ஆதார் ஓடிபியை கிளிக் பண்றீங்க. இந்த டிஸ்க்ளைமர் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்றீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல வெரிஃபைன்ற ஆப்ஷனை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுங்க. ஜென்ரேட் ஆதார் ஓடிபி கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்த உடனே இங்க ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுச்சா என்ன பண்றீங்க? அடுத்தது இப்ப இந்த ஆதார் வெரிஃபை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆதார் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருது. வந்தக்கப்புறம் இந்த இது அப்படியே ரீட் த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதுல ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கா? ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா உள்ள போகணும்னா எந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு கேட்கும். அதுலயே உங்களுக்கு ஆக்சுவலா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லாஸ்ட் மினிட் ரஷ் அவாய்ட் பண்றதுக்கு சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜேஇ இருக்கா, அடுத்தது என்டிபிசி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஆர்ஆர்பிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு விஷ் கேட்கும். ஸோ நான் வந்து ஆர்ஆர்பி சென்னை. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடுல இருக்கிறதுனால ஆர்ஆர்பி சென்னை அஸ் வெல் அஸ் இது ரெண்டையுமே டிக் மார்க் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸா இந்த பேஜ் காட்டினேனா, நியூவா அப்ளை பண்றவங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துடும்னா இது எல்லாமே ஆல்ரெடி டிஃபால்ட்டா அப்படியே வந்துடும். அதுலயே இருக்கிறத வெரிஃபை மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டா வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் இது. ஓகேங்களா? மெரைட்டல் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு, அதே மாதிரி பெர்மனன்ட் விசிபிள் மார்க்ஸ், ஏதாவது தழும்பு வடு சொல்லுவோம்ல, தழும்பு ஸ்கேர் ஆர் மோல்னு சொல்லுவோம். ஸ்கேரு மோல் வந்து மச்சம் ஏதாவது இது நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட்லயோ இதுலயோ கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இதுல கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கேர் ஆர் மோல் அது ரெண்டுமே இந்த 2 பாக்ஸ்ல கொடுத்துக்கணும். அடுத்து கம்யூனிட்டி வந்து அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி,
எஸ்டி. உங்களுக்கு எந்த கேட்டர் கீழே நீங்க வருவீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஓபிசியில வந்து கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரான்னு கேட்கும். நான் கிரீமி லேயர் அப்படின்னா நீங்க ஓபிசிக்குள்ள போகலாம். இல்ல கிரீமி லேயர் அப்படின்னா நீங்க அன்ரிசர்வ்டுக்குள்ள தான் போக முடியும். ஓகேங்களா? அடுத்து பெர்மனன்ட் அட்ரஸஸை வந்து ஃபில் பண்றீங்க. இதே அட்ரஸ் தான் பெர்மனன்ட் அட்ரஸ் ஆனோம். கீழே வந்து ஒரு கிளிக் செக் மார்க் இருக்கும். அந்த செக் மார்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்க்கும் எடுத்துக்குவாங்க. அடுத்தது அங்க கீழே இந்த ரைட் கார்னர்ல உங்களுக்கு சேவ் நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் போயிடும். அடுத்தது இந்த கேட்டகரி ஓப்பன் ஆகும். இதுல என்ன இருக்கும்னா இந்த பேஜ்ல எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுங்க. அதே மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இருந்தா எஸ் கொடுத்து என்ன டிசபிலிட்டின்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இபிசி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பேக்வேர்ட் கிளாஸ் எஸ் அப்படின்னா எஸ்ன்னு கொடுக்கணும். இல்ல நோ அப்படின்னா நோ. அதுக்கு பேக்வேர்ட் கிளாஸ்க்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப உங்களுக்கு வந்து அதுல கன்செஷன் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ப்ரொவிஷன் அவங்க கேட்டிருக்காங்களோ அது இருக்கான்றத நம்ம அப்ளிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எம்ப்ளாயி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸோட எம்ப்ளாயியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னன்னா ரீஃபண்ட் ஆஃப் ஃபீன்னு சொல்லி பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு இதனால எக்ஸாம்ல நம்மளோட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண போறாங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா டிஎன்இபில ஒரு தடவை நடந்துச்சு. டான்ஜென்கோல ஃபீ எல்லாம் பே பண்ணிட்டோம். பட் நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கல. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எல்லாம் ரீஃபண்ட் பண்ணாங்க. ரீஃபண்ட் பண்ணப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சோர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணாங்க. சோர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னும் போது நம்ம ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்க பண்ணிடுங்க நாங்க அமௌண்ட் கொடுத்துட்றோம்னு சொல்லி பண்ணியிருப்போம். பட் அமௌண்ட் எல்லாம் அந்த அவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதனால இந்த தடவை என்ன கேட்டிருக்காங்களா நம்மளோட பேங்க் டீடைல்ஸே ஸ்பெசிஃபைடா கேட்டிருக்காங்க. இதுலயே அதே மாதிரி இந்த எண்ட் ஆஃப் த பேஜ்ல உங்களுக்கு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இப்போ ப்ரீவியஸா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த நேம், மதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மேரிடா அன்மேரிடா, அப்புறமேட்டு பெர்மனன்ட் மோலார் ஸ்கேர் அது எல்லாமே இந்த பர்சனல் டீடைல்ல ஃபில் பண்ணிட்டோம். அதர் டீடைல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்ல பர்சனல் டிசபிலிட்டி இருக்கா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதர் டீடைல்ஸ்ல ஃபில் பண்றோம். இப்போ அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி தான். எஸ்எஸ்எல்சி எடுத்துட்டு எந்த ஸ்டேட், தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட், போர்டு ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, இல்ல சென்டர்னா சென்டர். அடுத்தது அதே மாதிரி டேட் ஆஃப் பாசிங், உங்க சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய ரோல் நம்பரு, சர்டிபிகேட் நம்பர் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு டைரக்டா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போகாது. இந்த ரைட் சைட்ல பாத்தீங்களா ஆட்னு ஒன்று இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணணும். ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு இது ஓப்பன் ஆகும். என்ன அப்படின்னா டிகிரி. இது அப்படியே இந்த குவாலிஃபிகேஷனுக்கு கீழே டிகிரின்னு போட்டிருக்கும். அந்த டிகிரியில என்ன டிகிரி, நீங்க எந்த காலேஜ்ல முடிச்சிருந்தீங்க, எந்த யூனிவர்சிட்டி, உங்க டிகிரியோட டேட் ஆஃப் பாசிங் என்ன, டிகிரியோட பெர்சன்டேஜ் என்ன, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அடுத்து மாஸ்டர் டிகிரி ஆட் பண்ணணும். அகைன் ஒரு ஆடு கொடுத்து நீங்க மாஸ்டர் டிகிரி ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது முடிச்ச உடனே நீங்க சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ 3 இது ஃபில் ஆயிடுச்சா, நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், அதர் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் 3மே ஃபில் பண்ணிட்டோம். அடுத்து அப்லோட் ப்ரொஃபைல் டாக்குமெண்ட்ஸ். இதுல ஆக்சுவலி இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்ஆர்பில எப்பயுமே நம்ம போட்டோ அப்ளை பண்ணுவோம்ல, இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ஸ்கிரீனுக்கு போகும்போது உங்களோட நீங்க லேப்டாப்ல பண்ணீங்கன்னா லேப்டாப்போட ஃப்ரண்ட் கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு போட்டோ காட்டும். அந்த போட்டோல நீங்க ஸ்ட்ரைட்டா அதாவது நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒயிட் போடக்கூடாது. அதுலயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கணும், டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணணும். அதே மாதிரி லொகேஷன் வித் குட் லைட்னிங் அண்ட் பிளைனா இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து கிளட்டரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஐ லெவல் கரெக்டா இருக்கணும். பொசிஷன் வந்து டைரக்டா இன் ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதே மாதிரி என்டையர் ஃபேஸுமே வந்து கிளியரா விசிபிளா இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸை ரொம்ப பக்கத்துலயே கொண்டு போயிடக்கூடாது, ஃபேஸை ரொம்ப தள்ளியும் கொண்டு போயிடக்கூடாது. இன்னொன்னு கிளாஸ் போட்டிருக்க கூடாது. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்களா இருந்தா ஸ்பெக்ஸ் போட்டு எடுப்போம். சப்போஸ் எக்ஸாம் டைம்ல நம்ம போகும்போது ஸ்பெக்ஸ் போடலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்ட்டு ஒரு தடவை நான் பண்ண தப்பு.
ஓகேங்களா? 1 இயர் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்பெக்ஸ் போட்ட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி என்னோட எக்ஸாம் அப்ப அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு எனக்கு. ஸோ ஸ்பெக்ஸோ கேப்போ மாஸ்கோ போடாதீங்க. ஓகேங்களா? அப்ப ஆக்சுவலா நான் அப்ளை பண்ண டைம்ல நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அந்த கேண்டிடேட்ஸ் அப்பியரன்ஸ் டூரிங் த எக்ஸாமினேஷன் மஸ்ட் மேட்ச் த ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோகிராஃபோட மேட்ச் ஆகணும். இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இன்கேஸ் உங்களோட கேப்ச் லைவ் இமேஜ் அந்த லேப்டாப்லேயே பண்ண போறீங்கன்னா கேப்ச் லைவ் இமேஜ் கொடுக்கணும். அதர்வைஸ் ஃப்ரெண்ட் மொபைல்ல இருந்து பண்ண போறீங்கன்னா கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு எந்தெந்த போட்டோஸா இருந்தா இந்த சாம்பிள்ஸ் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் போட்டோஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா ரிஜெக்டடு, ஒரே ஒரு அதாவது கிளியரா இருக்கணும். ரொம்ப லைட்டா இருந்தாலோ இல்ல கலர் வந்து இதா இருந்தாலோ சன்கிளாசஸ் போட்டிருந்தாலோ எதுனாலுமே ரிஜெக்ட் பண்ணதுக்குரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சிக்னேச்சர் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஒயிட் ஸ்பேஸ்ல பிளாக் இங்க்ல சைன் பண்ணி அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து டாக்குமெண்டா ஜேபிஜி ஃபைல ஸ்டோர் பண்ணிட்டு அதை நீங்க அப்படியே ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட் ஆயிடும். ஓகேங்களா? அது போக நீங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த வெரிஃபைட் டாக்குமெண்ட்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃபா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இத்தனை கேபிக்குள்ள இருக்கணும்ன்ற லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த கேபிக்குள்ள ஆட் பண்ணி நீங்க இது பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா உங்களோட ப்ரிவியூ காமிக்கும். நான் என்டர் பண்ணியிருக்க டேட்டா எல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி ப்ரிவியூ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரிவியூ காட்டுவாங்க. ப்ரிவியூ காட்டணும்னா ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு அமௌண்ட் பேஜ்குள்ள போய் நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். அவ்வளவுதான் ப்ராசஸ். மெயினான ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஈஸியா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியோட சேர்ந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அப்கமிங் எக்ஸாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.